ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சில்லம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். ஸோ இப்போ ஹபி ஒரு பெரிய பார்சலோடு வரப்போகிறாங்க. ஸோ அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் தான் இன்றைக்கி இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம். உங்க அக்கா வீட்டுல இருந்து வந்திருக்கு சீதனம். எஸ், இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அடுத்து இந்த பார்சல் இந்தியாவிலேருந்து இவ்வளோ அன்பாக எனக்கு யார் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட பேசிகிட்டே நான் இந்த பார்சலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே கிடைக்காத பொருள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. எல்லாமே கொஞ்சம் தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைச்சிரும். ஆனால் அன்பு, பாசம், அந்த மாதிரி ஒரு அக்கறையோடு சேர்ந்து அந்த பொருள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நமக்கு இந்தியாவிலேருந்து பார்சல் வருது அப்படின்னாலே அதில் ஒரு அலாதியான ஃபீல் ஒன்று வந்துடும். அது தனியாக இந்த மாதிரி கண்ட்ரியில் இருந்தவங்களுக்கு தான் அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு அது ஒரு ஸ்வீட் இல்லை, அது ஒரு திங்ஸாகவே தெரியாது. அது ஒரு அன்பு கலந்த ஒரு விஷயமாக தெரியும். ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த பார்சல் என்னை ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வச்சுடுச்சு. இந்த பார்சல் யார் அனுப்பினாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் இந்த பார்சலிருந்து ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வெளில வைக்கும்போது ஹபி என்னை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. சந்திரமுகி படத்தில் வர ஜோதிகா ஒட்டியானம் நெத்திச்சுட்டி அப்படி சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கே தெரியல அப்படியா நான் பண்ணேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த பார்சல் இவ்வளோ ஒரு அன்பாக யார் ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து வாங்கி ஒரு தங்கச்சிக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 5க்கும் 10க்கும் 100க்கும் 50க்குமே கணக்கு பார்க்குற இந்த உறவுகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு அன்பான ஒரு உறவு எனக்கு கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு இப்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். இதை அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகர்கோயிலில் இருக்காங்க இல்லையா, நான் அண்ணி சொல்லுவேன் இல்லையா, அவங்க எனக்கு அக்காவுக்கு அக்கா, அன்னிக்கு அண்ணி, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, எல்லாமே அவங்கள நான் சொல்லுவேன். சச் எ ஸ்வீட் பர்சன். எனக்கு ஒரு சகோதரியாக தோல் கொடுக்கறது அப்படின்னாக்கா அவங்க தான். ஸோ நான் இந்தியாவிலிருந்து கிளம்பி வரும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும், எங்கள் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நாளடைவில் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ரொம்பவே அன்பாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா காராசேவ், அப்புறம் மிக்சர், முறுக்கு, இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் வந்துருக்கு. என் ஹபியோட ஃபேவரட் கலங்கு மல்லிக்கிழங்கு சிப்ஸ். இது நேந்திர சிப்ஸ். எல்லாமே சிப்ஸ் ஐட்டம் தான், நம்ம ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஐட்டம். இது சின்ன சின்ன இந்த சின்ன பிள்ளையில சாப்பிடுவோம்ல, ரொம்ப லைக் பண்ணி. இது அந்த ரிங்கா இருக்கும்ல, அந்த தள்ளி இப்படி சேவ், காராசேவ் இருக்கு. இங்க எப்படி தள்ளி உட்காரு. ஓகே, இப்போ இங்க என்னென்ன இருக்குன்னா, இது உங்க அண்ணன், அதாவது என் ஹபியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வத்தல். இது ரொம்ப ஃபேவரட்டான வத்தல். இந்த வத்தல் அவங்க எப்போதும் வறுத்து கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இருந்துட்டு அதை அனுப்பியிருக்காங்க. சகிலோட ஃபேவரட் பிஸ்கட். இது இங்கே கிடைக்கல. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நிறைய பேக்கெட் வாங்குவோம் இல்லையா, அந்த பிஸ்கட் வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த முறுக்கு கை முறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாகர்கோயிலில் அவங்க வாங்குகிற இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வாங்கி அனுப்பியிருக்காங்க. 2 பேக்கெட் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இதில் சாஜிராவும் ஜாதிக்காயும் நான் இங்கே எனக்கு கிடைக்கல, எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் வாங்கி அனுப்புங்க. ஸோ அதுவுமே நான் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு வாங்கி அனுப்பியிருக்காங்க.
நான் சட்டி வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு துணியில் DIY மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதனால அது 2 வாங்கி அனுப்பியிருக்காங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எதெல்லாம் வந்து நான் பிடிக்காது, அண்ணனுக்கு இது பிடிக்காதுன்னு நாளடைவில் பேசியிருந்தோமோ, ஸோ அது எல்லாத்தையும் மெயினில் வச்சுருந்து இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கி அனுப்பியிருக்காங்க. சிப்ஸ்லேயே 3 வெரைட்டியான சிப்ஸ் வாங்கி அனுப்பிச்சு ரஸ்க்லேயே 3 டைப் ஆஃப் ரஸ்க் வாங்கி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப மெயின், எனக்கு வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள கார ஐட்டத்தை விட எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஸ்பெஷலாக குலாப் ஜாமுன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோன் பப்புடு சோம்பப்படி ஸ்வீட் இருக்கு இல்லையா, சோம்பப்படி ஸ்வீட் அது வாங்கி அனுப்பியிருக்காங்க. இதுவுமே எனக்கு பிடிக்கும். ஸ்வீட் என்ன ஐட்டம் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, யாரெல்லாம் ஸ்வீட் லவர் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இது வந்து வீட் பாஸ்தா, இது ட்ரை பண்ணி வச்சு இதே மாதிரி இனிமேல் வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக இது வாங்கி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம குட்டீஸ்க்கு வந்து இந்த ஸ்டைனஸ் ஸ்டீல் பாட்டில் வந்து நான் எடுத்து வரல இந்தியாவிலேருந்து. இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு பாட்டில் வந்து 1000 மேலே வருது. அதனால வந்து சொல்லிட்டு இருந்தேன், அதனால் நான் வாங்கி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலுமே வந்துட்டு 2 குட்டீஸ்க்கும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். ரேட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பாட்டில் வந்து 1600 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு உணர்வை நான் வந்து அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்த அந்த அக்கா தங்கச்சி இல்லைன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்படி ஒரு ஃபீல் வந்து நான் அனுபவிச்சதே கிடையாது. எப்பவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிருந்துருக்கு. பட் இந்த மாதிரி அக்கா தங்கச்சி இருந்தால் அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சதே கிடையாது. ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து உண்மையாக நான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன், எதிர்பார்த்து பழகவும் மாட்டேன். எங்கள் அம்மா அத்தாவை தள்ளி நான் வாயை திறந்து யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டதும் கிடையாது. என் ஹபிகிட்ட தான் என்னோடய உரிமையை எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். ஆனால் அந்த ஒரு பாண்டிங் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம அவங்களுக்கு செய்கிறது, அவங்க நமக்கு செய்கிறது, அந்த அக்கா தங்கச்சி பாண்டிங் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸாக அந்த ஒரு பாண்டிங்கை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருந்து என்னை நிறைய விஷயங்களுக்கு கைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாமே நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். லவ் யூ. இதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங்காக லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். இறைவன்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ CTF ஃபேமிலி நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு நட்பை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த உலகத்தை பற்றி நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து இப்படி ஒரு நட்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிது. இப்படி ஒரு நட்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா ஸோ அதை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து விளாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து வெளியில் போகலாம். அதாவது டின்னருக்கு வெளில போகலை, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வெளியில் போக போகிறோம். அப்படியே வந்துட்டு டின்னரையும் வெளியிலேயே ஏதாவது முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கிளம்பிகிட்ருக்கேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இப்போ நம்ம லூலு வந்து கிளம்பிகிட்ருக்கோம். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்கணும். ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹபியும் குட்டீஸும் சேர்ந்து செம்மையாக வந்து என்னை வச்சு தான் கலாய்ச்சி வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து வெளியில் வந்துச்சுனாலும் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், வீட்டில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, இன்றைக்கி நான் வந்து சுத்தமாக உங்களுக்கு வாய்ஸே கட் பண்ணாமல், வாய்ஸ் ஓவரும் கொடுக்காம இந்த ஷாப்பிங் விளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ராவாக உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அப்புறம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோஸ்க்கும் உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அவனை இதில் கிரில்லாம் வைக்கலாம் போல். அப்படியே முன்னாடி வந்து அப்படியே கோழி சின்ன ஒரு கோழி ஒரு வாங்கிட்டு கோழி வச்சா தாங்குமா இது? சின்ன சின்ன பீஸை போட்டு வச்சுட்டு சின்ன சின்ன பீஸ். இப்போ நாங்கள் பேச்சுலராக இருந்தேன்னு வச்சுக்க, இப்போ நான் என் ரூமில் சின்னதாக நான் வச்சு சிக்கன்லாம் மசாலா ரொம்ப குட்டி அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் எங்கேயாவது போனால். ஃப்ரிட்ஜு ஒரு கரண்ட் அடுப்பு வச்சிருந்தா போதும். பேச்சுலராக இருக்க தான் ஆசையாக இருக்குது. டைனோசர், குட்டி டைனோசருக்கு குட்டி டைனோசர். இந்த ப்ளூ உங்ககிட்ட கிடையாதுடா. டைனோசர் குட்டி இல்ல, அது போட்டேன்னா கரெக்டா இருக்கும். குட்டி டைனோசர். வேண்டாம். ஆஹா சரி சரி, அது இது நல்லா இருக்கு, இது சூப்பர். எனக்கு இதோட அது நல்லா இருக்கு. ஃபைட் பாரு கண்ணாடியில் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னது எது காட்டு காட்டு காட்டு, அப்படி கட்டி ஸ்க்ரீனில் அங்கே நல்லா இருக்கு. வா, அந்த துணி நான் ஏற்கனவே வேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஆகும்னா நல்லா சுடும். அப்புறம் நல்ல டைம் பார்த்து அப்படி மாட்டேன். அங்கே நில்லு, தள்ளி போய் நில்லு. பாரு நல்லா இருக்கு. லெதர் நல்லா இருக்கா? எடு. இங்கதான் இருப்பேன். பார்த்தா 100 கிலோமீட்டர் தாண்டி நிப்பாங்க. இப்பதான் ஒரு பேக் வாங்குனீங்க பாருங்க. இது இதே இடத்துல கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கிருப்பாங்க. அதுக்குள்ள சாக்கு மாதிரி என்னது அந்த சாக்கு பை மாதிரி வேற. டேய், உங்களுக்கு சாப்பாடு வேணுமா வேணாமா? இந்த காலத்தில் யூஸ் பண்ண சாக்கு பையை கொஞ்சம் மாடர்னாக பண்ணி இந்த கேர்ள்ஸ் கிட்ட தந்துடுறாங்க. உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தன் தூங்கிட்டான். நீங்க வந்து எல்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னு தெரியாது. இந்த ஹேண்டில் பாருங்க, ஜிப், அந்த ஜிப்பு வந்துருக்குங்க பாருங்க. இங்க வர்றா உண்மையான சாக்கு பையை நாங்கள் விரும்பி பார்க்கறதெல்லாம் நீங்கள் என்னன்னா இங்க வர்றா உண்மையான சாக்கு பையை தொங்கிட்டு ஹேண்டில் வந்துருக்கான். அது மட்டும் நல்லா தெரியும். உண்மையான சாக்கு பையை தொங்கிட்டு இருக்கிறான். சரி வாங்க. ட்ராலி தள்ளிட்டு வாங்க. நான் தள்ள முடியல, ஏன்னா உள்ளார ஒரு செய்யுமே. உங்கள் அம்மாவுக்கு இந்த பேக்கை வாங்கி தரேன், கேளு. நல்லா இருக்கும். இது எவ்வளோ கலராக இருக்குது பாரு. கலர் கலராக இது இருக்குமா? சல்லாம், இந்த என்னுடைய கிஃப்ட்டு. ஏய் கேட்டில கிஃப்ட் இந்தா. வித்தியாசமான ஒரு பேக். இந்த பேக்கை வச்சுக்கிட்டு வா, சூப்பராக இருக்கும். அப்படியே முகத்தில் லைட்டு வெளிச்சம் அடிக்குது. பேக்கை வந்து சல்லாம் எவ்வளோ அது? 6 ரூபாவா? பரவாயில்லையா? 6 ரூபாய்க்கு விற்கித. ரியாலா இல்ல ரூபாவா?
உங்கள் அம்மா வந்து ரூபாவுக்கு வாங்குறாங்களாம். நான்லாம் ரியாலுக்கு தான் இங்கே வாங்குவேன். உங்கள் அம்மா வந்து இங்கே ரூபாவுக்கு வாங்குறாங்க. ரியால் பச்சை ஆப்பிள். பச்சை ஆப்பிள் எப்படி தான் இருக்கும்? அது புளிக்கும் லைட்டாக. அப்படின்னா அது ஒரு நாள் வாங்கி பார்ப்போமா? வாங்குவாங்க. இல்லைடா, அன்றைக்கி ஒரு நாள் நான் தமாம் போயிருந்தேன்னா அன்றைக்கி போய் சாப்பிட்டேன், இனிச்சிச்சு. அன்றைக்கி செல்லாம் ஏய் தமாம் போயிருந்தேன்ல, அன்றைக்கி போய் இது பச்சை ஆப்பிள் தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது, இனிச்சிச்சு. அது ஏன்னு தெரியல. அது மீனிங் என்ன தெரியுமா? போட்டு அந்த 3க்கு மீனிங் போட்டு, அந்த 3க்கு மீனிங் போட்டு. கப்ஸா ஒன்று வாங்கிக்கோங்க. ஐயோ என்னக்கா நான் கால வைக்கிறேன், நீங்கள் கால வைக்கிறீங்க, என்னக்கா எனக்கு ஒரு டவுட்டு. உலகமே 1 to 3 இங்கிலீஷ் வரைபடம் தானே இருக்கு. ஐஸ்கிரீம். சியர்ஸ். இது வந்து செகண்ட் ரவுண்ட். என்ன இது என்ன ஐஸ்கிரீம் இது? பர்கர் கிங்கு. பர்கர் கிங்கோட செகண்ட் ஐஸ்கிரீம் பார்க்குறாரு. இப்படி சாப்பிட்டா வெயிட் போடாமல் என்ன பண்ணும்? சியர்ஸ். சியர்ஸ். இப்படி சாப்பிட்டா வெயிட் போடாமல் என்ன பண்ணும்? பாய் பாய்.